மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் மும்பை அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 163 என்ற இலக்கை 18.1 ஓவரில் சேஸ் செய்து மும்பை அணி இந்த வெற்றியை பெற்றுள்ளது. தொடர்ந்து 2 போட்டிகளில் வெற்றியை பெற்றுள்ளது மும்பை அணி. சிறப்பான பவுலிங் மற்றும் நீட்டான பேட்டிங் என்று மும்பை தோல்வியிலிருந்து பாடம் கற்று திருந்தி உள்ளது. எஸ்ஆர்எச் அணியை முழுமையாக டாமினேட் செய்து இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. 300 ரன்களை குவிக்கும் என்றெல்லாம் எஸ்ஆர்எச் அணியை தொடக்கத்தில் கூறினார்கள். ஆனால் அந்த அணியை கடப்பாறை அணி சாய்த்துள்ளது. எஸ்ஆர்எச் அணி சென்னைக்கு டஃப் கொடுக்கும் வகையில் விளையாடி வருகிறது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய எஸ்ஆர்எச் அணி தொடக்கத்தில் விக்கெட் விடாமல் நிதானமாக விளையாடியது. அதிரடியாக விளையாடக்கூடிய எஸ்ஆர்எச் அணியை நிதானமாக விளையாட வைத்தார்கள். சாஹர் மற்றும் பும்ரா சிறப்பாக பவர் பிளேவில் பந்து வீசினார்கள். அதிரடியாக விளையாடக்கூடிய டிராவிஸ் ஹெட்டை 29 பந்துகளில் விளையாடியும் 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு கீழ் வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பவுலிங்கை மும்பை செய்தது. இஷான் கிஷன் அதிரடியாக விளையாடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்து பவிலியன் திரும்பினார். இறுதி வரை எஸ்ஆர்எச் அணியை தனது கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தது மும்பை அணி. 18வது ஓவர் மற்றும் 20வது ஓவரில் மட்டும் எஸ்ஆர்எச் அணி ரன்களை குவித்தது. அந்த 2 ஓவர்களில் மட்டும் 43 ரன்களை குவித்து ஒரு டீசன்ட் ஸ்கோரை எட்டியது. இதனையடுத்து எஸ்ஆர்எச் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்த வருட ஐபிஎல்லின் தொடக்கத்தில் 300 ரன்களை குவிக்கக்கூடிய அணி என்ற பெயரை பெற்ற எஸ்ஆர்எச் அணி தற்போது 162 ரன்களை மட்டுமே எடுத்து ஒரு தடுமாற்றத்தை தழுவியிருக்கிறது. 163 என்ற நடுத்தர இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்தில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. நட்சத்திர ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கினார். அவர் 16 பந்துகளில் 26 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். இதில் 3 சிக்சர்கள் அடங்கும். வில் ஜாக்ஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் சிறிது அதிரடியான கேமியோ இன்னிங்ஸ் விளையாடினார்கள். இவர்களது விக்கெட் பறிபோனதற்கு பிறகு களமிறங்கிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா சாட்டையை சுழற்றுவது போல் மட்டையை சுழற்றி எளிதாக மும்பை அணிக்கு இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தவரை 21 ரன்களை 8 பந்துகளில் விளாசியிருக்கிறார். இதில் ஒரு சிக்சர் மற்றும் 3 பவுண்டரிகளும் அடங்கும். 163 என்ற இலக்கை 18வது ஓவரின் முதல் பந்திலேயே எடுத்து இந்த வெற்றியை ருசித்துள்ளது மும்பை அணி. இறுதியில் ஆட்டம் கையை விட்டு சென்றது. பின் ஹர்திக் பாண்டியா மற்றும் நமந்திரின் விக்கெட்டை எடுத்து சிறிது ஆறுதல் பெற்றது எஸ்ஆர்எச் அணி. திலக் வர்மா இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 21 ரன்களை குவித்திருந்தார். புள்ளி பட்டியலை பொறுத்தவரை எந்தவிதமான மாற்றமும் என்று இல்லை. 7 போட்டிகளில் விளையாடிய மும்பை அணி 3 போட்டியில் வெற்றி பெற்று 4 தோல்விகளை தழுவி 7வது இடத்திலேயே நீடிக்கிறது. எஸ்ஆர்எச் அணியை பொறுத்தவரை 7 போட்டிகளில் 2இல் மட்டுமே வெற்றி பெற்று 5 தோல்விகளை சந்தித்து 9வது இடத்திலேயே நீடிக்கிறது. சிஎஸ்கே அணி 10வது இடத்திலே இருக்கிறது. மும்பை அணி அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்த இரு அணிகளும் முதலில் தோல்வியை சந்தித்து தற்போது மீண்டு எழுந்துள்ளனர். இதனால் அடுத்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது.